ஹாய் ட்ரேடர்ஸ், இது நம்ம கோல்டு தமிழா யூடியூப் சேனலுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம இந்த சேனலில் எஸ்எம்சி கான்செப்டில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸையுமே டாப் டு பாட்டம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் 80 to 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் பிகினர்ஸ் தென் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கக்கூடியவங்க கூட லாஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கதா தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில ட்ரேடர்ஸ் மட்டும் தொடர்ச்சியாக ப்ராஃபிட் ஃபேஸில் இருக்காங்க. அவங்களால மட்டும் எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியுது? அவங்க இண்டிகேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மார்ட் மணி கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் எஸ்எம்சி ட்ரேடிங் கான்செப்ட் ஏன் அவ்வளவு முக்கியம், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் ட்ராப் ஆகுறாங்க, மார்க்கெட் எப்படி ரியலாக மூவ் ஆகுது, எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசில் ஒரு கொஸ்டின் வரும். மார்க்கெட் ரேண்டமாக மூவ் ஆகுதா இல்லை அதை யாராவது கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான். நீங்கள் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை வேறு ஏதோ சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்டாப் லாஸ் மட்டும் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ப்ரைஸ் டார்கெட்டை நோக்கி வேகமாக ராக்கெட் ஸ்பீடில் மூவ் ஆகுது. இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இட் இஸ் கால்டு ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களோட சார்ட்டை வேற ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறோம்? யூடியூப் ஸ்ட்ராட்டஜி, டெலகிராமில் வரக்கூடிய சிக்னல்ஸ், இண்டிகேட்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி தான் ட்ரேட்ஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் ஆஃப் ட்ரேடர்ஸை நான் சொல்கிறேன். பேங்க்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணுறது. ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரியல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் டெய்லி ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வால்யூம் இருக்கக்கூடிய பெரிய மார்க்கெட். இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை ஆர்எஸ்ஐ கண்ட்ரோல் பண்ணுதா, எம்ஏசிடி கண்ட்ரோல் பண்ணுதா? இல்லை, இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, சிம்பிள் லாங்குவேஜஸில் சொல்லணும்னா மார்க்கெட்டை பேங்க் சைட்ல இருந்து, பேங்கோட மைண்ட் செட்ல இருந்து புரிஞ்சுக்கிறது. எஸ்எம்சியை ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது ஒரு மெயின் 4 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ரெண்டாவது லிக்விடிட்டி, மூணாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சிஹெச்ஓசிஹெச்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன் ஆர்டர் ஃப்ளோ, தென் ஆர்டர் பிளாக்ஸ். இதுதான் மெயின் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர இன்னும் சில சாப்டர்ஸும் இருக்குது அதில். இது எல்லாத்தையுமே பேக் டு பேக் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்துருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, ஒரு பை சைட் மார்க்கெட் செல் சைட் மார்க்கெட்டாக சேஞ்ச் ஆக போகுது, இல்லை செல் சைட் மார்க்கெட் பை சைடு மார்க்கெட்டாக சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ற இடத்துல அட்வான்ஸ்டாக என்ட்ரி எடுத்துருவாங்க. இதில் நிறைய ஸ்டாப் லாஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரேக் ஆக போகுதுன்னு இவங்களே ப்ரெடிக்ட் பண்ணி என்ட்ரி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி விஷயத்துல தான் நம்மளுக்கு எஸ்எல் அதிகமாக கிடைக்கும். இப்போ எஸ்எம்சியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் ஆகட்டும், கன்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ட்ரேட், அது வரைக்கும் ட்ரேட் கிடையாது அப்படிங்கிறது தான் எஸ்எம்சியோட மெயின் கான்செப்டே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சார்ட்டில் ஈக்குவல் ஹைஸ் ஆர் ஈக்குவல் லோஸ் பார்க்குறீங்க. இப்போ ஈக்குவல் ஹைஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அது ரீட்டைலர்ஸோடைய பை ஏரியா. ஈக்குவல் ஹையை பிரேக் பண்ணால் அந்த பிரேக் அவுட்டில் பை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும். அதே மாதிரி ஈக்குவல் லோஸ் இருக்குது, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா செல் போகலாம் அப்படிங்கிறது தான் ரீட்டைலர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும். ஆனால் ஸ்மார்ட் மணி எப்படி திங்க் பண்ணும் அப்படின்னா, ப்ரைஸை ஸ்லைட்லி மேலே புஷ் பண்ணி ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்ட்ராங்கான மூமெண்ட் இருக்கும். இதுதான் லிக்விடிட்டி கிராப். மார்க்கெட் ரீட்டைலர்ஸை ட்ராப் பண்ணி தான் ரியல் மூமெண்ட்டையே எக்ஸிக்யூட் பண்ணுது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஈக்குவல் ஹைஸ் ஆர் ஈக்குவல் லோஸை பார்த்தீங்கன்னா ட்ராப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்க. லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் தான் எஸ்எம்சியோட என்ட்ரி பாயிண்ட்டே இருக்கு. இது என்ன, எப்படி என்ட்ரி ஆகணும், எப்படி எக்ஸிட் ஆகணும், இந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம். இப்போ எஸ்எம்சி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் கிடைச்சிட போகுது? நான் ப்ரைஸ் ஆக்ஷன் படிச்சிருக்கேன், ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பண்ணுறேன்.
இல்ல வேற கான்செப்ட் படிச்சிருக்கேன். இல்ல நானே ஒண்ணு புதுசா எக்ஸ்பீரியன்ஸ்ல கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, மேக்ஸிமம் நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோங்கிறது 1:2, 1:3 ஆர் 1:4 மேக்ஸிமம் 1:5க்குள்ளார தான் மேக்ஸிமம் ஆஃப் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எஸ்எம்சி கான்செப்ட்ட லேர்ன் பண்ணிக்கிட்டு, எஸ்எம்சி அடிப்படையில நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது, உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பெரிய அளவுல இருக்கும். எக்ஸாம்பிள் 1:10, 1:15, 1:20, 1:25, சம்டைம்ஸ் 1:30, 50லாம் கூட கிடைக்கும். ஸோ நம்மளோட ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய டார்கெட்டை ஹியூஜாக கொண்டு போகிறதுக்காகவும் எஸ்எம்சி கான்செப்ட் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மந்த்துக்கு நீங்கள் ஒரு 30 ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோம். இதே எஸ்எம்சி கான்செப்ட் படி நீங்கள் ஒரு 4 to 5 ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாலே 30 ட்ரேடோட ஏர்னிங்ஸை விட உங்களுக்கு இங்கே அதிகமான ரிவார்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப 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 மினிமைஸ் ஆகும். ஸோ அதனால தான் எஸ்எம்சி கான்செப்ட் மோர் வேல்யூபிளாக இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நான் இப்போ காட்டுறேன். ஜிபிபிஎஸ்டி ஓப்பன் பண்ணிக்கிறலாம். இதில் இந்த இடத்துலேருந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது மார்க்கெட் வந்துட்டு ஒரு க்ளீன் டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்டில் டேப் பண்ணி ஒரு பை ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போது இதுதான் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் என்ன தெரியுது அப்படின்னா, க்ளீனாக ட்ரெண்டு வந்து செல் ட்ரெண்டில் பை ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இனிமேல் நம்ம பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு அப்புறம் க்ளீனாக ஒரு புல் பேக்கை வந்து கிரியேட் பண்ணி இன்டியூஸ்மெண்ட் ஆகிருக்கு. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ண ட்ரை பண்ணுது. நம்ம கேண்டில் க்ளோஸ் வந்தால் மட்டும்தான் அதை நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக நடந்து முடிஞ்சதாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். இப்போது ஸ்வீப் மட்டும்தான் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இப்போ கேண்டில் க்ளோஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். கேண்டில் க்ளோஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறலாம். ஸோ இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு காரணமாக இருந்த லோ இதுதான் நம்ம லோவர் பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து லோவர் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காமனாக லோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறலாம். நெக்ஸ்ட் நம்ம பை பண்ணலாம். எப்போ பை பண்ணலாம்? மறுபடியும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் வரட்டும். இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பை பண்ணலாம். ஸோ ஓகே, மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. புல் பேக்கை கிரியேட் பண்ணுது. ஸோ ஒரு புல் பேக் கிரியேட் ஆகிருக்கு. அந்த புல் பேக்கோட லோ தான் நம்மளோட இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்டு. ஸோ இப்போ இன்டியூஸ்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மார்க்கெட் மூவ் ஆகுது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, மறுபடியும் கீழே வந்து இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறதுக்காக வர்றான். வெயிட் பண்ணுறோம். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான். ஓகேவா, கேண்டில் க்ளோஸே வச்சுட்டான். ஸ்வீப்பில் கேண்டில் க்ளோஸே நடந்துடுச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறான், நம்மளுக்கு ஒரு ஹையர் ஹையை கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ இந்த ஹையர் ஹையை உடச்சா அதை தான் நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், இப்போ ஒரு லோ கிடச்சாச்சு, ஒரு ஹை கிடச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஆர்டர் பிளாக் ஃபைன் பண்ண போகிறோம். ஆர்டர் பிளாக்குங்கிறது இந்த புல் பேக்கில் இருக்கக்கூடிய இதுதான் டெசிஷனல் ஆர்டர் பிளாக் இந்த புல் பேக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போது டெசிஷனல் ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் வருது. மார்க்கெட் வந்தோன்னா இங்கே நம்ம டேரெக்டாக ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி அடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:3 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அந்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம இதோடைய மைனர் டைம் ஃப்ரேமுக்குள்ளார போயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடச்சோன்னா நம்மளுடைய ரிஸ்க் குறையும். ஸோ இப்போ இதுக்காக நம்ம மைனர் டைம் ஃப்ரேமுக்குள்ளார ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போது ஆர்டர் பிளாக் டேப் பண்ணதில் எது ரீசெண்டாக ஹை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ரீசன் ஹையை பிரேக் பண்ணால் நம்மளுக்கு மறுபடியும் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிறோம். இட் இஸ் நாட் அ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன் கன்சிடர் பண்ணுறோன்னா மார்க்கெட் இப்போது ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்டில் இருக்குது. அதனால் இப்போ என்ன ஆகுது, மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணிட்டான்.
ஸோ இப்போ மார்க்கெட் என்ன சொல்லிருச்சு, நம்ம அப் ட்ரெண்டுக்கு மாறிட்டோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சிக்னல் கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ட்ரிக்காக பார்க்குறோம். என்ட்ரி எங்கே பண்ணலாம், ஆர்டர் பிளாக்ல பண்ணலாம். ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குங்கிறத நம்ம இந்த அப் மூவ் ரேல வந்து ஃபைன் பண்ணுறோம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிட்டிகேட்டடாக தான் இருக்குது. ஸோ இப்போ மிட்டிகேட் ஆர்டர் பிளாக்ஸ் எதுவும் இல்லாதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த புல் பேக்கோட நாட் அ புல் பேக், இந்த ரேவோட லோவில் இருக்கக்கூடிய அன்மிட்டிகேட்டட் விக் இருக்கு இல்லையா, இது மோஸ்ட் பவர்ஃபுல். இந்த அன்மிட்டிகேட்டடாக இருக்க விக்ஸு, இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப் பண்ண விக்கு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் கிளாஸ் பை கிளாஸில் நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த விக்கை மார்க் பண்ணிட்டோம். ஒருவேளை இந்த விக்குக்கு நம்ம மார்க்கெட் வந்துச்சுன்னா இங்கே டைரெக்டாக ஒரு பை என்ட்ரி போகலாம். ஸோ லிமிட் ப்ரைஸ் நம்ம செட் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம என்ட்ரி ப்ரைஸ். அந்த விக்கோட லோ தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். தென் வந்து நம்மளுடைய டார்கெட் எது வரைக்கும்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட ஹையர் ஹை. தட் மீன்ஸ் நம்ம பிஓஎஸ்ன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வைக்கலாம். இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1:20 ஆர் 23 சம்திங் பக்கம் வருது. மார்க்கெட் ரன் பண்ணுறோம். மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கன்சல்டேஷன் மாதிரி பண்ணிவிட்டு மார்க்கெட் நம்மளோட என்ட்ரி ஏரியாவில் என்ட்ரியை ட்ரிகர் பண்ணிட்டான். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆயிருச்சு. தென் மார்க்கெட் மூவ் ஆகுது. நம்ம இப்போது ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்குவோம். லோவர் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். மார்க்கெட் ரன் ஆகுது. ஸோ இப்போ இந்த பெரிய என்ட்ரிக்குள்ளார நம்மளுக்கு மைனர் என்ட்ரிஸ்லாம் நிறைய கிடைக்கும். நம்ம இதில் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வருவோம். அந்த பொசிஷன்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணணும், எந்த இடத்துல ஆட் பண்ணணும், எது வரைக்கும் ஆட் பண்ணணும், இது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் இன்டெப்த்தாக பார்ப்போம். இப்போதைக்கு இது மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம 1:23 ட்ரேட் எடுத்துருக்கிறதுக்குள்ளாரையே 1:3, 1:5, 1:6 இந்த மாதிரி ட்ரேட்ஸுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் நம்ம மேக்ஸிமமாக ப்ராஃபிட் பண்ண முடியும். அது எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். ரைட். இப்போது நம்மளோட டார்கெட் ஃபைனலி ஹிட் ஆயிருச்சு. 1:23 நம்மளோட டார்கெட் ஹிட். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொன்னேன். இது நிறைய பேருக்கு புரியறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் பிகினர்ஸுக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிளாக மட்டும் பாருங்கள். எஸ்எம்சி இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு கான்செப்ட். அதை நம்ம தெளிவாக கற்றுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்மளோட சாப்டர்ஸ் ஒன் பை ஒன்னாக அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சாப்டரான புல் பேக்ஸை பற்றி நம்ம வீடியோ போடலான்ட்டு இருக்கோம். எவ்ரி சண்டே கம்பல்சரி வீடியோஸ் வந்து அப்லோட்ஸ் ஆகும். அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ மேக்ஸிமம் 2 days ஒன்ஸ் ஆர் 1 day ஒன்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் யுவர் லேர்னிங் பர்பஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.